சென்னையில் தங்கம் விலை குறைந்திருந்த நிலையில் சவரனுக்கு 1200 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,19,120 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5000 ரூபாய் உயர்வு. ஒரு கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கு விற்பனை. சேலம் மாவட்டம் ஓமலூரில் கனமழை. புதுக்கோட்டை, தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் தணிந்தது வெப்பம். தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் 2 நாட்கள் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்யும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை மையம் கணிப்பு. உள் தமிழ்நாட்டில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்று கணிப்பு. நேபாளத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற தமிழர்களில் 83 பேரின் நிலை என்ன? 103 பேரில் 21 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்ட நிலையில் எஞ்சியவர்களை தேடும் பணி தீவிரம். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய தமிழர்கள் 21 பேர் டெல்லி வந்தனர். இன்று இரவு சென்னை வந்தடைவார்கள் என்று எதிர்பார்ப்பு. நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பேட்டி. 315 இந்தியர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் தகவல். நேபாளத்திலிருந்து டெல்லி வந்தடைந்த 21 தமிழர்களை சந்தித்த தமிழக அமைச்சர்கள் குழு எஞ்சியவர்களை விரைந்து மீட்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் ராஜ்மோகன் பேட்டி. டீம்ல வந்து 21 பேர் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அந்த மிச்ச பேரை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாமான்னு நாங்க ரிசோர்ஸ் பண்ண வந்து ரொம்ப கடுமையா போராடிட்டு இருக்கிறோம். நாங்க மட்டும் கிடையாது, நாங்க இங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் ரூம் ஓபன் பண்ணியிருக்கிறோம், வார் ரூம் ஓபன் பண்ணியிருக்கோம். அது வந்து தொடர்ந்து வேலை செய்யுது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 579 உயர்வு. மாயமானவர்களை 3வது நாளாக தேடும் மீட்புப் படையினர். நேபாளம் திபெத் எல்லையில் ஏரி நிரம்பி வழிவதாக தகவல். பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். அடுத்தடுத்து வெளியாகும் நேபாள பெருவெள்ள காட்சிகள். ஆக்ரோஷமாக பாய்ந்தோடிய வெள்ளத்தை கண்டு ஓலமிட்ட மக்கள். நேபாள வெள்ள பேரிடர் காரணமாக நீர்மின் சுரங்கப்பாதையில் சிக்கியிருந்த 350 பேர் மீட்பு. மேலும் சுரங்கப்பாதையில் சிக்கியுள்ள 100 பேரை மீட்கும் பணி தொடர்கிறது. நேபாள வெள்ளத்தில் சிக்கியிருந்த இரட்டை பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பாக மீட்பு. முகாமில் வைத்து குழந்தைகளை பராமரிக்கும் ராணுவ வீரர்கள். ஆக்ரோஷமான திடீர் வெள்ளப்பெருக்கால் அடையாளமே மாறிப்போன நேபாளம். வெள்ள பாதிப்புக்கு முந்தைய மற்றும் இன்றைய நிலையை விளக்கும் காட்சிகள். தமிழக சட்டமன்றத்தில் எதிரொலித்த விலைவாசி உயர்வு விவகாரம். தாவேக ஆட்சிக்கு வந்த பின்பாக அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை என்ற எந்த பொருளை எடுத்தாலும் கடந்த 3 மாதங்களில்
விலை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த அரசு அமைஞ்சதிலிருந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலை 30 முதல் 40% வரை உயர்ந்துவிட்டதாக சட்டமன்றத்தில் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. விலைவாசி உயர்வை மக்கள் சமாளிக்கும் வகையில் ரேஷனில் மாதாந்திர தொகுப்பு வழங்க பாமக, காங்கிரஸ் வலியுறுத்தல். தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களிலும் விலைவாசி உயர்ந்திருப்பதாக அமைச்சர் வெங்கட்ரமணன் பதில். வெங்காய பதுக்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சிகளுக்கு விளக்கம். சர்க்கரையில் நம்ம மாநிலத்தில் மட்டுமல்ல 45 ரூபா இருந்தது 47 ரூபாய் இருக்கு. மகாராஷ்டிரா, கேரளா அதிக உற்பத்தி செய்யும் மகாராஷ்டிராவில் கம்பேர் பண்ணால் கூட இன்னைக்கு 2 ரூபாய் 7 ரூபாய் இருக்கு. வெங்காயம் விலை அதிகமாக இருக்குங்க, 35 ரூபா 50 ரூபா வந்திருக்குன்னா வெங்காய விலையை தட்டுப்பாடு எல்லாம் கொடுக்கறதுக்காக உடனடியாக முதலமைச்சர் தலைமை கமிட்டியில் மீட்டிங் போட்டிருக்கோம். ஒரு காலங்களில் இன்னும் 2-3 நாட்களில் அது ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்ளப்படும். விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுத்து என்ன பயன் என்று திமுகவின் மார்க்கண்டேயன் கேள்வி. தொகுதி முழுவதும் சென்று மக்கள் பணி செய்யவே கார் கொடுக்கப்படுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் பதில். பதிலுரையின் போது நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று என்ற எம்ஜிஆரின் பாடலை பாடிய அமைச்சர் சம்பத்குமார். பாடலுக்கும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கும் என்ன சம்பந்தம் என்று KN நேரு கேள்வி. தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நாடறிய சொல்லட்டுமா இன்று. அதுல ஒரு வரிகள் இருக்குது. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிப்பார் சுயநலம் உண்டு. அப்பவே அவங்க ரீல்ஸை பரப்பிருக்காங்கிறதுக்கு ஒரு பாட்டு குறைச்சு அன்னைக்கே பாடியிருக்காரு. மானிய கோரிக்கையை டிவியில் பார்த்தவர்களுக்கு அதை படிக்கும் வாய்ப்பை கொடுத்தவர் முதல்வர் விஜய் என்று குறிப்பிட்ட அமைச்சர். அரசியல் பயணத்தில் தனக்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொருவர் பெயரையும் குறிப்பிட்டு நன்றி தெரிவித்த வன்னியரசு. மானிய கோரிக்கையை தொலைக்காட்சியிலோ அல்லது மற்றவர்கள் படிக்கும் பொழுது தொலைக்காட்சியில் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு மானிய கோரிக்கையை படிக்கின்ற வகையிலே அப்படியான ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள். திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கும் விசிக தலைவர் திருமாவளவனுக்கும் இருந்தது தேர்தல் கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி. தன்னுடைய அரசியல் ஆசானாக திருமாவளவனை ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் வன்னியரசுக்கு உதயநிதி ஸ்டாலின் பதில். எங்களுடைய தலைவருக்கும் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவனுக்கும் இருந்தது ஏதோ ஒரு தேர்தல் உடன்பாடு கிடையாது, தேர்தல் கூட்டணி கிடையாது. தேர்தலுக்கு முன்பு ஒரு கூட்டணியாகவும் தேர்தல் முடிவுகள் வந்தது பிறகு ஒரு கூட்டணி மாறுகின்ற அந்த கூட்டணி கிடையாது. அது ஒரு கொள்கை கூட்டணி. நான் இன்னும் பலமுறை பெருமையாக சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அரசியல் ஆசான் என்றால் அதை நான் தொல் திருமாவளவன் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பலமுறை நான் சொல்லியிருக்கின்றேன். சட்டமன்றத்தில் வடை தொடர்பாக நடந்த சுவாரஸ்ய விவாதம். வடை வடை என்று பேசி பேசி வந்துவிட்டதாக பிரேமலதா பேச்சு. வாயில வடை சுடுறோம் நாங்க சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க உறுப்பினர். வாயிலே வடை சுடுகிறார் என்ற வார்த்தை ஏற்கனவே இந்த பக்கம் வந்தது, அது அவை குறிப்பில் இருக்கிறது. இவரும் வாயில வடை. இப்ப என்ன கவலை வந்திருக்கிறது என்றால், சட்டமன்றத்துக்குள்ளவே எல்லோருமே வாயிலை வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார். எப்போது நமக்கெல்லாம் திட்டம் என்று காத்திருக்கிற மக்களுக்காக நீங்கள் பேச வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வடை வடைன்னு சொல்லி லஞ்ச் டைம்ல எல்லாருக்கும் பசி வேற வந்துருச்சுங்கன்னா சென்னை அடுத்துள்ள புழல் சிறையில் முதல்வர் விஜய் ஆய்வு. கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்த முதல்வர். புழல் காவல் நிலையத்தில் முதல்வர் விஜய் ஆய்வு. பொதுமக்களின் புகார்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் குறித்து காவலர்களிடம் கேட்டறிந்தார்.
5 தொகுதி இடைத்தேர்தலுக்கான தடையை நீக்க கோரி முதல்வர் விஜய் பதில் மனு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி தேர்தல் ஆணையம் இடைத்தேர்தலை அறிவிக்க வலியுறுத்தல். திமுகவில் கட்டமைப்பு ரீதியாக மாவட்டங்களின் எண்ணிக்கை 77 110 உயர்த்தி அறிவிப்பு. அதிக மக்கள் தொகை அடிப்படையில் சோழிங்கநல்லூரை மட்டும் தனி மாவட்டமாக அறிவித்த மு.க. ஸ்டாலின். திமுகவில் சென்னையை 10 மாவட்டங்களாக பிரித்து அறிவிப்பு. மதுரை, சேலம், கோவை தலா 5 மாவட்டங்களாக பிரிப்பு. திமுகவை மீண்டும் வெற்றிக்கு அழைத்துச் செல்வேன் என்று அக்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் உறுதி. திமுக தலைவராக 9வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாளில் மறுசீரமைப்பை அறிவித்துள்ளதாகவும் விளக்கம். அமைச்சர் ஆதவர்ஜுனா தொடர்ந்த வழக்கில் செப்டம்பர் 15க்குள் பதிலளிக்க திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு உத்தரவு. போதைப்பொருள் கடத்தல் புகாருக்குள்ளான ஜான் பிரிட்டோவோடு அமைச்சரை தொடர்புபடுத்தி பேசியதற்கு எதிரான வழக்கு. அமைச்சர் மரிய வில்சன் இங்கிலாந்தின் அரசர் அல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் காட்டு. சகோதரரை தாக்கிய வழக்கில் ஆஜராக விலக்கு கோரிய வழக்கில் அமைச்சருக்கு நீதிமன்றம் கண்டனம். சகோதரரை தாக்கிய வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெற்றார் அமைச்சர் மரிய வில்சன். வரும் 31ஆம் தேதிக்கு பின் புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜராக இருப்பதாக அமைச்சர் மரிய வில்சன் தரப்பில் தகவல். செம்மஞ்சேரியில் சர்வதேச தரத்தில் மெகா விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணி ஆணையை ரத்து செய்தது தமிழ்நாடு அரசு. சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்துக்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் கடிதம். செம்மஞ்சேரி விளையாட்டு நகர திட்டத்துக்கான பணியாணை ரத்து செய்யப்பட்டதற்கு திமுக கண்டனம். எந்த மருமகனை காக்க திட்டம் ரத்து செய்யப்பட்டது என காட்டமாக கேள்வி. சென்னை மாநகராட்சியின் கூட்டத்துக்கு கருப்பு உடை அணிந்து வந்த மேயர் பிரியா. திமுக கவுன்சிலர்களுக்கான வார்டு நிதியை 3 மாதங்களாக தமிழக அரசு வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு. துணை மேயர் நிலைக்குழு தலைவர்களுக்கும் கார் வழங்க வேண்டும். சென்னை மாநகராட்சியின் கூட்டத்தில் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்த துணை மேயர் மகேஷ்குமார். சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் இடையே இருக்கை தொடர்பாக பிரச்சனை. கூட்ட அரங்கின் மேடையில் தனது இருக்கைக்கு அருகே துணை மேயருக்கு இருக்கை போட மேயர் எதிர்ப்பு. திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் மோதல். நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. திண்டிவனம் நகர்மன்ற கூட்டத்தில் முதல்வர் விஜயின் புகைப்படத்தை கட்சியின் கவுன்சிலர்கள் வைத்ததற்கு திமுகவினர் எதிர்ப்பு. பதிலுக்கு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் புகைப்படத்தை வைத்ததால் திமுக தாவேகா இடையே வாக்குவாதம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் செயல் தலைவர் H. வசந்தகுமாரின் 6ஆம் ஆண்டு நினைவு நாள். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் மலர்தூவி மரியாதை. சோனியா காந்தியின் புத்தகத்தை இந்தியாவில் வெளியிடும் முடிவிலிருந்து பின்வாங்கிய பெண் குயின் நூலின் உள்ளடக்கத்தில் மாற்றங்கள் மேற்கொள்ள சோனியா காந்தி மறுத்துவிட்டதால் பெண் குயின் விலகியதாக தகவல்.
இந்திய பகுதிகளை சீனா ஆக்கிரமித்தது தொடர்பான தகவல்களை சோனியாவின் புத்தகத்திலிருந்து நீக்க அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக மாணிக்கம் தாக்கூர் புகார். உண்மைகளை மாற்றுமாறு பதிப்பகங்களும் மோடி அரசு நிர்பந்திக்குமா என்று கேள்வி. ஜி டிவி நிறுவனர் சுபாஷ் சந்திரா திவால் வழக்கில் 22,006 கோடி ரூபாய் கடனுக்கு வெறும் 6.5 கோடி ரூபாய் செலுத்த ஒப்புதல். தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் ஒப்புதலால் கடன் வழங்கிய வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு 22,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட வாய்ப்பு. சுபாஷ் சந்திரா திவால் வழக்கில் தேசிய நிறுவன சட்ட தீர்ப்பாயம் முடிவுக்கு காங்கிரஸ் கடும் விமர்சனம். திவால் சட்டத்தை கேலிக்கூத்தாக்குவதாக சாடல். வங்கி பணத்தை தன் சொந்த சொத்து போல நண்பர்களுக்காக பிரதமர் மோடி தள்ளுபடி செய்வதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சுபாஷ் சந்திரா தொடர்புடைய நிறுவனங்களுக்கு கடன் வழங்கிய LIC ஹவுசிங் பினான்ஸுக்கு பேரிழப்பு. 1,322 கோடி ரூபாய் கடன் வழங்கிய நிலையில் வெறும் 38 லட்சம் ரூபாய் மட்டுமே திரும்ப கிடைக்கும் என்று தகவல். SL குழுமத்தின் சுபாஷ் சந்திராவுக்கு வழங்கப்பட்ட கடன் மறுசீரமைப்பு திட்டம். LIC வீட்டு வசதி கடன் நிறுவனம் மேல்முறையீடு செய்ய முடிவு. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் மீது சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக வழக்கு. ஊடகவியலாளர் வினோத் சூரியகுமார் என்பவரின் மீது தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். தனக்கு எதிரான தேர்தல் வழக்கை நிராகரிக்க கோரி அமைச்சர் செங்கோட்டையன் தாக்கல் செய்த மனு தீர்ப்புக்காக தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் கர்நாடக அமைச்சர் நாகேந்திரா பதவி விலகல். தான் பட்டியலினத்தவர் என்பதால் குறிவைக்கப்பட்டதாக கண்ணீர் மல்க பேட்டி. ತಪ್ಪು ಮಾಡಲಿಲ್ಲ, ನಾವು ಮಾಡಿಕೊಡ್ದು ಅಂತ ಹೇಳಿದರು. ಆದರೂ ಕೂಡ ನಮ್ಮ ವರಿಷ್ಠರಿಗೆ ಯಾವುದೇ ಕಾರಣಕ್ಕೂ ನನ್ನಿಂದ ನಮ್ಮ ಪಕ್ಷ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಕ್ಷ ಇವತ್ತು 100 ಹಾರ್ಸ್ ಪವರ್ ಅಲ್ಲಿ ಓಡ್ತಾ ಇದೆ. கர்நாடகாவில் அரசு பணிக்கான தேர்வில் முறைகேடு நடந்ததாக பாஜக குற்றச்சாட்டு. இளைஞர்களின் எதிர்காலத்தோடு காங்கிரஸ் அரசு விளையாடுவதாக மத்திய கல்வி அமைச்சர் பிரகலாத் ஜோஷி குற்றச்சாட்டு. கல்வி நிறுவனங்களில் சாதி பாகுபாட்டை ஒழிக்க அமைக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்த கோரி வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. சத்தீஸ்கர் மாநிலத்தின் பன்வார் தோங் சுரங்கப்பாதைக்குள் தண்டவாளத்தில் நடந்து சென்ற சிறுத்தை குட்டி. ஓட்டுநர் ரயிலின் வேகத்தை குறைத்ததால் காட்டுக்குள் பாதுகாப்பாக சென்ற சிறுத்தை குட்டி. அமெரிக்காவின் சிறந்த அதிபராக தன்னைத்தானே அறிவித்துக் கொண்ட டொனால்ட் ட்ரம்ப். ஒபாமா ஜோ பைடனை தோல்வியடைந்தவர்கள் என்று குறிப்பிட்டுள்ள ட்ரம்பின் பதிவால் பரபரப்பு. உலகின் மிக இளைய மன்னராக அறியப்பட்ட உகாண்டாவின் ஓயோ நிம்பா தனது 34வது வயதில் காலமானார். 3 வயதில் அரியணை ஏறிய அவர் கலாச்சார மற்றும் சமூக ரீதியாக பெரும் செல்வாக்கு செலுத்தியவராக விளங்கினார். திண்டுக்கல் நத்தம் அருகே FQL ஆன்லைன் முதலீட்டு மோசடியில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்தது காவல்துறை. கைதானவர்களை அழைத்துச் சென்ற போலீஸ் வாகனம் மீதும் கற்களை வீசி பொதுமக்கள் தாக்கியதால் பதற்றம். FQL
QL ஆன்லைன் செயலி மூலம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறி மதுரை மற்றும் திண்டுக்கல்லில் மக்கள் சாலை மறியல். மதுரை மேலூரில் முகவரின் வீட்டை அடித்து நொறுக்கிய மக்கள். ஆன்லைன் முதலீட்டு மோசடி விவகாரத்தில் 12 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக மதுரை காவல்துறை விளக்கம். பாதிக்கப்பட்டவர்கள் அருகே உள்ள காவல் நிலையங்களில் புகார் அளிக்கலாம் என்றும் அறிவிப்பு.